வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். உனக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு நல்லா பேச தெரியும்? அவளுக்கு எந்த அளவுக்கு நல்லா சமைக்க தெரியும்? உன்னால எவ்வளவு நல்லா நீந்த முடியும்? இதையெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அப்புறம் இதே கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சில வேரியேஷன்ஸ். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு நாம ஹவ் வெல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். ஹவ் வெல் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி டூ இல்லன்னா டஸ் பிரசன்ட் டென்ஸா இருந்தா, பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் அவ்வளோதான். ஸோ இதே கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஹவ் வெல் டூ எனி ஆஃப் யூ இல்லைன்னா ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் யூ இந்த மாதிரி பண்ணினோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். எனி ஆஃப் யூன்னு வந்தால் டூன்னு நம்ம போடுறோம் பாருங்க. எனின்னு வந்தால் டூ, ஈச்னு வந்தால் டஸ். இந்த சப்ஜெக்டை பொறுத்தது கிடையாது. இந்த எனின்னு வந்தா டூ, ஈச்னு வந்தா டஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து. உனக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு நல்லா பேச தெரியும்? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க போறது. ஸோ எந்த அளவுக்கு நன்றாக? ஹவ் வெல் டூ. இந்த இடத்துல உனக்குன்றதுனால நம்ம டூன்னு போட்டிருக்கோம். இப்போ ஹவ் வெல் டூ யூ பேசுவது ஸ்பீக் இங்கிலீஷ். ஹவ் வெல் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ். அவளுக்கு எந்த அளவுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லணும். அவளுக்குன்னு இருக்கிறதுனால ஹவ் வெல் டஸ் ஷீ அப்படின்னு போட்டோம். சமைக்கிறது அவ்வளோதான். அப்ப ஹவ் வெல் டஸ் ஷீ குக். அந்த டீம் எவ்வளோ நல்லா விளையாண்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ விளையாடியது பாஸ்ட். அப்ப ஹவ் வெல் டிட் அந்த அணி த டீம் பிளே. ஹவ் வெல் டிட் த டீம் பிளே. இப்போ நாம யாராவது ஒருத்தரை இல்ல ஒரு குரூப்பை முன்னாடி இருக்கவங்க கிட்ட அவ எவ்வளோ நல்லா சமைப்பா, குரூப்பா அந்த டீம் எவ்வளோ நல்லா விளையாடியது இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம். இப்போ இதுவே ஒரு டீம் இல்ல நிறைய பேர் முன்னாடி இருக்காங்க. அவங்கள இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப உங்கள்ல யார் யாருக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா நம்ம கொஸ்டின் பண்றோம். உங்கள்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படி நம்ம கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கறதா இருந்தா நம்ம ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் யூ. உங்கள்ல யார் யாருக்கு உங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு, உங்களில் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் நம்ம ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் யூ அப்படி கேட்குறோம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல உங்கள்ல அப்படின்னு இருக்கிறதுனால யூன்னு போட்டிருக்கோம். நம்ம தேவைக்கு தக்கபடி நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரி உங்கள்ல யார் யாருக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். நீங்க ஒவ்வொருவரும் எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். ஸோ ரெண்டுக்குமே நம்ம இப்படி தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ ஈச்னு வந்து டஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோர் கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா புரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு புரியுது, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க இந்த மாதிரி கேட்குறப்ப தான் நம்ம டஸ் ஈச் ஆஃப் சொல்றோம். அப்போ ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாணவர்கள் ப்ளூரல். அதனால ஹவ் வெல் டஸ் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கோர் கான்செப்ட். How well does each of these students understand the core concept? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம ஈச் ஆஃப் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு குரூப்பில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பற்றி நம்ம கேட்குறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். நிறைய சிங்கர்ஸ் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பாடகர்கள் ஒவ்வொருவரும் மேடையில் எவ்வளோ நல்லா பாடினாங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். பாஸ்ட் அப்படின்றதுனால ஹவ் வெல் டிட் இந்த பாடகர்கள் ஈச் ஆஃப் தீஸ் சிங்கர்ஸ், பாடகர்கள் ஒவ்வொருவரும் அப்படின்றதுனால ஈச் ஆஃப் தீஸ் சிங்கர்ஸ் perform on stage. How well did each of these singers perform on stage? இப்போ நம்ம பார்க்க போகிறது how well do any of you. இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய டோனை பொறுத்தது இது. இருந்தாலும் ரொம்ப காமனான ஒரு டோன் என்ன அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக சந்தேகமாக அப்படி கேட்குறது.
இதுல ஏதாவது ஒண்ணாவது யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி கேட்கறதுக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு கொஞ்சம் சீப்பா இருக்கு பென்ஸ். இந்த பென்னுலாம் கொஞ்சம் சீப்பாச்சே! இந்த பேனாக்கள்ல ஏதாவது ஒண்ணாவது நல்லா எழுதுதா? அப்படி நம்ம கேட்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எனி ஆஃப் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஹவ் வெல் டூ. அப்ப ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தீஸ் பென்ஸ் ரைட்? ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தீஸ் பென்ஸ் ரைட்? இதெல்லாம் ரொம்ப சீப்பாச்சே! ஏதாவது ஒண்ணா ஒழுங்கா எழுதுதா? அந்த மாரி கேட்கறதுக்கு. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். சாங்ஸ். இது எல்லாமே நல்லா இருக்காதுன்னு நீங்களாவே நெனச்சுக்கிறீங்க. இந்த பாட்டுல ஒண்ணாவது கேட்க நல்லா இருக்கா? அப்படி கேட்குறீங்க. அப்ப ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தீஸ் சாங்ஸ் சவுண்ட்? கேட்கறதுக்கு ஏதாவது ஒண்ணாவது நல்லா இருக்கா? ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தீஸ் சாங்ஸ் சவுண்ட்? பட் நம்ம சொன்ன மாதிரி டோன் மேட்டர்ஸ். ஸோ டவுட்டா ஏதாவது ஒண்ணாவது நல்லா இருக்கா கேட்க? அப்படி கேட்கிறப்போ நம்ம ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தீஸ் சாங்ஸ் சவுண்ட்? அப்படி கேட்டோம். சில சமயங்கள்ல கொஞ்சம் டோன சேஞ்ச் பண்றப்போ அர்த்தம் மாறிடும். இப்போ ஒரு சவுண்ட் என்ஜினியர் அவர் பாட்டோடைய குவாலிட்டி பத்தி கேட்கிறாரு. இதே நீங்க ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டு கேட்டா, அந்த சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? அப்படி கேட்கணும். அதுக்கும் ஹவ் வெல் டூ எனி ஆஃப் தி சாங் சவுண்ட் ஆன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படிதான் கேட்போம். பட் நார்மல் டோன்ல கேட்போம். இல்லையா? ஸோ நார்மல் டோன்ல கேட்கிறப்போ, இது வந்து இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால டோன் மாறுறப்போ அர்த்தம் மாறிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஹவ் வெல் அப்படின்னு வச்சு வர மாதிரியான கொஸ்டின்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.